இந்த இடத்துல வீடு, இந்த இடத்துல வீடு இருந்துச்சு. வீடு இந்த தர நம்ம வீட்டுக்கு உள்ள வருமல்ல, இந்த போட்டு இந்த தரை வந்து உங்க வீட்டோட தரையா? வீட்டோட தர. இது வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவு அகலத்துல இருந்திருக்கு அப்படின்னா 3 மீட்டர்ல இருந்து ஒரு 6 மீட்டர் அகலத்துக்குள்ள தான் அந்த ஆறு அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆழம் அப்படிங்கிறது ஒரு 3ல இருந்து 4 மீட்டர் அகலத்துல தான் இருந்திருக்கு. ஆனா கிட்டத்தட்ட இப்ப நீங்க பாக்கலாம் அங்க இருந்து எவ்வளவு பெரிய மேல இருந்து கீழே வரையும் அந்த சைடு இருந்த லேண்ட் ஃபுல்லாவே அப்படியே இந்த லேண்ட் சைடை முழுமையா அரிச்சிட்டு போயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 அடி ஆழம் இருக்கும். நம்ம மேல இருக்கிறதுல இருந்து கீழே வரையும் பாத்தீங்கன்னா நீங்க பாக்கலாம், நம்மளுடைய ஒளிப்பதில் இங்க காட்சிப்படுத்துறாரு. கீழே கிட்டத்தட்ட 30 அடி ஆழம் இருக்கும். அங்க பாக்குறது ஃபுல்லா எல்லாமே பெரிய பெரிய பாறைகள். ஒவ்வொரு பாறைகளுமே இங்க இருந்து உங்களுக்கு இந்த கேமரால பாக்குறப்ப சின்ன சின்ன பாறைகளா தெரியும். அதனால இங்க பாக்குறப்ப இது வந்து ஒவ்வொன்றுமே அவ்வளவு பெரிய பாறைகளா இருக்கு. இந்த பாறைகள் தான் இங்க இருந்து ஒவ்வொன்றா உடைஞ்சு உருண்டு போயிட்டு முண்டக்கை பகுதியில் இருந்தக்கூடிய மக்கள் வீட்டுல மோதி, அதுக்கப்புறம் சூரமலா பகுதியில் இருந்தக்கூடிய வீட்டுல மோதி சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆறு இருந்துச்சு, ஆறு இருந்து இந்த கல்லு ஆறு இருந்து எங்க இடம் அது கல் இருக்குல்ல, இப்படியே இருக்க இடம் கீழே போகும். இது எத்தனை அடி ஆழம் இருந்துச்சு? ஆறு இருந்தப்போ ஒரு மீட்டர் ஆழம் தான் இருந்து. 1 மீட்டர் ஆழம் தான் இருந்துச்சு. ஒரு 2-3 அடி. இப்போ எத்தனை அடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு 30 மீட்டர் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். 30 அடி ஆழம். 30 மீட்டர் 30 அடியில. நம்ம வந்து நிக்கக்கூடிய இந்த இடம் அப்படிங்கிறது புஞ்சேரி மட்டம். இப்போ நீங்க பின்னாடி பாக்குறீங்க இல்லையா, இந்த இடத்துலதான் முதல்ல அந்த லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஐயா வந்து இங்க இருந்திருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடியே தெரிய வந்திருக்கு, நடக்க வந்திருக்கு. ஆனா இவங்க இங்க இருந்து வெளியேறிட்டாங்க. ஐயா, இப்ப நீங்க அன்னைக்கு இங்கதான் இருந்தீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? எப்படி இந்த இடத்துல தண்ணி ஆத்துல கண்டமா வந்துச்சு, தண்ணி கண்டமா வந்துச்சு. ரோட்ல போகும்போது தண்ணி நிறைய இருந்து. நாங்க ஒரு சாயங்காலம் ஒரு 6-6 ஆகும்போ விட்டுட்டோம் தண்ணி இருக்கு. பின்ன நாங்க தண்ணி தான் இருந்தோம், வேற யாரும் எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் நாங்க தான் இருந்தோம், நாங்களும் போயிட்டோம். எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க இங்க இருந்து? 6:30க்கு 6-7 மணிக்கு முந்தைய. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சீங்க இது வந்து இப்படி பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆத்து தண்ணி வந்துட்டு இருக்குது, மேல உடஞ்சிருக்கும். ஒரு மனசுக்கு இந்த மரமெல்லாம் வந்து தண்ணி ஆத்து நிறைய வந்துட்டே இருந்தப்போ அப்படி போனதாங்கிறது. வீட்டுக்கு வரும்போது நாங்க வீட்டுக்கு வரும்னு நினைக்கலாங்க. வீடு போகும், வீடு வரும்னு போனதில்ல. எங்க ஆத்துல 12 மணிக்கு உடஞ்சு போச்சு. ஒரு தண்ணி வருது, நம்ம வந்து வீடெல்லாம் இருக்கும், நம்ம வெளியேறலாம், ஒரு பாதுகாப்பா வெளியேறிட்டோம். இப்படி எல்லாம் மனசுக்குள்ள வச்சு நடக்கல. இந்த மனசுக்குள்ள வச்சு ஏதாச்சும் நோவு விரும்பின பயம். நம்ம மருந்து குடிக்கிறது இல்லை, நோவு அந்த மாதிரி நோவு அது ஒன்றும் இல்லை. மருந்து குடிச்சு 5-6 மாசம் ஆகுது, மருந்து குடிக்கிறது இல்லை, ஒன்றும் குடிக்கிறது இல்லை. நான் வேலை செஞ்சுருக்க ஆளு தனியா இருந்தேன்னா உட்காந்துட்டு என்ன செய்யறதுன்னு உட்காந்துட்டே இருப்பேன். பின்ன தலை வலிக்கும், என்ன சாகணும் பயந்து நோவு ஏதாச்சும் பயந்துக்கிட்டு வயசு வேற ஆயிடுச்சு. என்ன செய்யறது சரின்னு இருக்கிறது. யார் தருவாங்க? இங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவது இந்த இதுல சிக்கியிருக்காங்களா? சிக்கினாங்க? நிறைய பேர் சிக்கியிருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. இந்த கிராமத்துல இருந்து, அதாவது இந்த புஞ்சேரி வட்டம் தான் முதல் கிராமம் இந்த மண் சரிவுல பாதிக்கப்பட்ட கிராமமா இருந்தாலும், இங்க இருந்து எத்தனை பேர் வந்து உயிர் பழைச்சாங்க, எத்தனை பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்க அது அதாவது என்னால் சொல்ல முடியாது. எப்படி பக்கம் இருக்கையில சரி இருக்குன்னு சொல்றாங்க, இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க குடும்பத்தோட போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. ஆறுலாம் போச்சு வரல போச்சுன்னு தெரியாது. உங்க வீட்டுக்கு அடுத்து வேற ஏதாவது வீடு இருந்துச்சா? இல்ல. இப்ப கரை அப்படிங்கிறது எங்க இருந்துச்சு? அது கரையில மேலதான் இருந்தது. மேலதான் இருந்துச்சு, மேலதான் இருந்து அதுல உடஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஆனது. கரையில மேல இருந்து ஒரு மட்டமா இருந்து இருக்குல்ல, இது ஒரு மட்டமாக்கும். இப்ப இந்த தரை இருக்குன்னு சொல்லல, இது ஒரு மட்டமாக்கும். எத்தனை அடி ஆழம் கீழே போயிருக்கியா? இது ஒரு 30 கிலோ இருக்குமா? 30 அடி கீழே போயிருக்கு. இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்க வந்து ஆறு அப்படிங்கிறது ஒரு 3 மீட்டர் அளவுக்கு தான் இருந்திருக்கு. ஐயாவுடைய வீட்டுக்கு பின்னாடி வந்து இந்த ஆறு இருந்திருக்கு. ஆறு கரை அப்படிங்கிறது அங்கதான் இருந்திருக்கு. ஆனா இந்த நிலச்சரிவுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட இது கீழே வந்து ஒரு 30 அடி வந்து ஆழம் போயிருக்கு. ஐயா, அகலம் எவ்வளவு நிலை இருக்கும்? ஒரு இது அன்னைக்கு ஆழம் இருக்கும், ஒரு 20 மீட்டர் ஆழம் இருக்கும். நிறந்த இடம். அப்படி நம்ம கடலை போற அகலம் மட்டுமே வந்து 20 மீட்டர் இருக்குங்கிறாரு. அதாவது 3 மீட்டர் எங்க இருக்குன்னு பாருங்க.